ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து ஒரு ஃப்ளவர் ப்ரூச் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபெல்ட் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஃப்ளவரை வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போது நம்ம ஒரு ஸ்டோன் செயின் எடுத்து அது ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த செயினை வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணி அது ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இது வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாகவே ஸ்டோன் செயின் வச்சு ஒட்டிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சுற்றிலும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள், நான் வந்து கடுதானை எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நம்ம அந்த ஃப்ளவரை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒயிட் கலரில் நூல் எடுத்து ஊசியில் வந்து கோத்துட்டு அதை அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 4 பீடு வந்து ஒயிட் கடுதானாவும் 3 பீடு வந்து ப்ளூ கலர் கடுதானாவும் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த இடத்துல வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஊசி அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ நம்ம மொத்தமாக 7 பீடு வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ வந்து அதில் இடையில நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒரு 2 கடுதானாக்கு இடையில ஒரு ஸ்டிச்சஸ் கொடுங்க. இந்த மாதிரி வந்து இது ஃபுல்லாகவே நம்ம வந்து இதே மாதிரி தான் ஃபில் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 லைன்ஸ் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெட்டல்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அந்த எண்டில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா கிறிஸ்டல் வந்து யூஸ் பண்ணுறேன். மல்டி கலர் கிறிஸ்டலு. அதுவும் வந்து லைட்டாக ப்ளூத்து கலந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து சைஸும் ரொம்ப ஸ்மால் சைஸ் தான். இப்போ இதை ஒரு 5 கிறிஸ்டல் மட்டும் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் எண்டில்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 பெட்டல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கடைசி 5th பெட்டல்ஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம 5 பெட்டல்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சென்டரில் வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் மாடல் வந்து கொடுக்கலாம். அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ளவரு, ஒயிட் கலரு, அப்புறம் ஒரு எல்லோ கலரு, ஒரு கிறிஸ்டல், அந்த மல்டி கலர் கிறிஸ்டல் எடுத்தோம் இல்லையா அது. இப்போ வந்து இது வந்து சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
2-3 ஸ்டிச்சஸ் வந்து உள்பக்கமாகவே கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சேமாக அதே மாதிரி ஒரு ஃபெல்ட் ஷீட்டில் வந்து ஒரு டிசைனை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே ஃப்ளவர் டிசைனை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பின்னை வந்து நம்ம உள்ளே வந்து யூஸ் பண்ணணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த பின்னு வைக்கிறதுக்கான இடத்த வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ பின்னை உள்ளே விட்டுட்டு வெளியில் எடுத்துருங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் கம் அப்ளை பண்ணி அதை நம்ம பண்ண பூச்சஸ் மேலே வந்து அப்படியே ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த சைடில் வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம பூச்சஸ் ஒர்க்கே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் ப்ளூ கலர் பீட் எடுத்துருங்க. அதே சேம் ப்ளூ கலர் பீட் எடுத்து நான் வந்து சைடில் ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பீட் எடுத்து உள்ளே தைச்சிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பீட் எடுத்து தைச்சிட்டு அது அடிப்பக்கமாக விட்டு வெளியில் எடுத்துருங்க. ஒரு பீட் எடுத்து தைக்கிறீங்க, அடிப்பக்கமாக உள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறீங்க. இது கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தைக்க தெரியாது. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஈஸியாகவே நம்ம வந்து தைக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து லைனாக வரணும். பாருங்கள் பின்னாடியும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், முன்னாடி பார்க்குறதும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தைச்சி முடிச்சாச்சு. பாருங்கள் பின்னாடியும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், முன்னாடியும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ப்ரூச் வந்து நம்மளே ஈஸியாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து நம்ம வீடியோவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரூச் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளிப்ஸு ப்ரூச்சஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்காக தான் இது பண்ணியிருந்தேன். ட்ரெஸ்ஸில் வச்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ப்ரூச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.